ஆமா, நம்ம பெங்களூர் பிரான்ச்சே ரொம்ப மாசமா நஷ்டத்திலே கணக்காமிக்குது சார். வழக்கமா நம்ம கிட்ட ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப வேற கம்பெனில ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப கொஞ்சம் வியாபாரம் சரியில்லை சார். ஒரு வருஷமா மெயின்டைன் பண்ற செலவு தான் இப்ப நமக்கு நஷ்ட கணக்குல வருது. ஆமா, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏன் வேற கம்பெனில ஆர்டர் கொடுக்குறாங்க சார்? அவங்க நம்மளை விட குறைஞ்ச விலைக்கு சப்ளை பண்றாங்க. பெரியா இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா தாங்க நடந்துச்சு. நீங்க ஒரு முறை நம்ம பிரான்ச் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஓகே, அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். அப்படியே பெங்களூர் பிரான்ச்சோட பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுத்து அனுப்புங்க. ரைட் சார். இதை வீட்டுக்கு அனுப்பிச்சு பிரியா கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. சார், ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. எல்லா அக்கௌண்ட்ஸையும் உங்க பேர்ல மாத்திக்கிட்டா என்னன்னு. மேனேஜர், நாங்க லைஃப்ல மாத்திரம் பார்ட்னர் இல்ல, பிசினஸ்லயும். ஓகே, சாரி. பாய். உங்களுக்காக நான் இங்க தனியா காத்துட்டு இருக்கேங்கிற ஞாபகம் இருக்கட்டும். இத பாருங்க, ஆபீஸ் வேலை முடிஞ்ச உடனே வந்துருங்க. ஆமா, இதை நீ சொல்லிதான் தெரியணுமா? பிரியா, திருமண வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா இருந்ததுன்னு முதல் முறையா பிரியும் போதுதான் தெரியுதுல்ல. பை த வே, டைம் ஆயிப்போச்சு. ஒண்ணு சரி, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஆபீஸ் ஃபோன் பண்ணு. ஓகே? பிரியா, வீட்டுல தனியா இருக்கியே, ஒண்ணும் பயப்பட மாட்டேல்ல? தைரியமா இருப்பேன். நீங்க பொறுப்படுங்க. என்ன ஆஷா பேசாம வர? நீ மௌனமா வரத பார்த்தா ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்ல தாங்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு பொண்ணு இந்த சமுதாயம் எப்படி எல்லாம் பேசுது தெரியுமா? கல்யாணம் ஆகாம இருந்தா கண்ணி கழியாதவங்கிறாங்க. கல்யாணமாகி தாய்மை அடையலைன்னா பலடிங்கிறாங்க. புருஷனோட கொடுமை தாங்காம தாய் வீட்டுக்கு வந்தா பாழா வெட்டிங்கிறாங்க. புருஷன் இறந்துட்டா அவளை விதவன்னு சொல்லி இந்த சமுதாயமே வெறுக்க ஆரம்பிக்குது. உங்களுக்காக நான் இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தேனே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஊருக்கு போனீங்களே, எனக்குன்னு ஏதாவது ஒரு லெட்டர் போட்டீங்களா? நீங்களும் எல்லா ஆண்களை போல காதல்ங்கிறது வெறும் வார்த்தை, வசதியான இடத்தை தேடி போயிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆஷா, நீ மௌனமாக இருந்திருக்கலாம். உனக்கு லெட்டர் போடாம இருந்தது உன்னை திடீர்னு சந்திச்சு சந்தோஷப்படுத்தணும் தான். நீ நினைக்கிற மாதிரி வசதியான இடத்தை தேடி நான் போகல. உன்னை வசதியா வாழ வைக்கணும் தான் நான் இரவு பகலா பாடுபட்டேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை மட்டும் ஆதாரமா நினைக்கிறதுக்கு பேர் தாங்க காதல். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆஷா, இந்த உலகத்துல பணம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறத அனுபவிச்சவன் தான். ஆஷா, இன்னும் 2 மாசம் பொறுத்துக்க. இன்னும் 2 மாசமா? சரி, 60 நாள் பொறுத்துக்க. இந்த கிண்டல் கொண்டு குறைச்சல் இல்ல. இப்பதான் நீ பழைய ஆஷா. ஆமா, நாம சந்திச்ச எவ்வளவு நாளாச்சு? வட்டியும் முதல்மா நீயே தெரியா? நான் எடுத்துக்குவா. சரி, நான் போறேன். போறேன்னு ஏன் சொல்றீங்க? போயிட்டு வரேன் சொல்லுங்க. ஏன் உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு, உன்னை விட்டு இந்த உடல் மட்டும்தான் போகுது. ஹாய். டேய் பிரபு, எப்படி இருக்க? ஹாய் விக்கி, நீ எப்படி இருக்க? என்னடா அது கையில வயலெல்லாம்? ஆமா, ஒலிம்பிக்ல ஓடி சாதனை பண்றேன்னா இப்ப என்ன வயல் வாசம் மழை வைக்க போறியா? கிண்டல் தானே வேணாங்கிறது. இப்ப ஒலிம்பிக்கே நம்ப முடியலடா. இப்ப அதுலயும் ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் இந்த ஹோட்டல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ங்க வயலின் வாசிக்கிறேன். என் உடம்புக்கு ஓடுறதோட ஆடுறதே மேல்னு முடிவுக்கு வந்துட்டேன். டேய், பம்பர் ஸ்டார் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே மாசிலாமணி, அவன் இப்ப என்னடா பண்றான்? அவனா? அவன் இப்ப ஊரா போய் பம்பர் லாட்டரி சீட்டு வித்துட்டு இருக்கான்டா. ஆமா டேய், ஆஷா எப்படா இருக்க? அவளை பார்க்கதாண்டா வந்தேன், பார்த்துட்டேன். அதோட வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல மெட்ராஸ் போறேன். ப்ரோக்ராம பார்த்துட்டு தான் போறேன். சாரிடா மாப்ள, அடுத்த தடவை நிச்சயமா உன் ப்ரோக்ராம் நான் பார்க்கறேன். இந்த கதையே வேண்டாம். அடுத்த வாரம் சிங்கப்பூருக்கு ஒரு ஹோட்டல்ல டான்ஸ் ப்ரோக்ராம்காக போறேன். சோ இந்த ப்ரோக்ராமை நீ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வர. ஓகே. ஏய் 7:30 மறந்துடாத. ஆமா ஓகே, டன்.
ஆமா குழந்தை. ஒற்றுமைக்கு உதாரணம் சொல்லணும்னா பாட்டியும் பைபிளும் போலன்னு சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் பாட்டிக்கு பைபிள் தான் உலகம். வேற என்னம்மா குழந்தை, கர்த்தர் ஆசீர்வாதத்தோட உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேனா நான் பைபிளை படிச்சுக்கிட்டே போய் சேர்ந்துருவேன். போச்சு. என்னை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என் கல்யாண கோலம் தான் ஞாபகம் வருமா? உங்க விருப்பப்படியே கூடிய சீக்கிரத்துல என் கல்யாண கோலத்தை பார்க்க போறீங்க. ஆஷா, உன் கல்யாண விஷயமா ஃபாதர் மைக்கேல் இப்ப கூட ஆள் அனுப்பி இருந்தாரு. நீ ஏதாவது பதில் சொன்னாதானமா? உனக்கு ஏத்த மாதிரியே பின்பாட்டு பாடுறதுக்கு அந்த ஃபாதர் ஒருத்தர், எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சு பேசுறதுக்கு. பாட்டி, நீ பைபிளை படி, கர்த்தர் உனக்கு அருள் புரிவாரு. எல்லாரும் லைன்ல நின்று தாண்டி பிடிங்க. ஆளுக்கு ஒரு குடம் தான். நடுவுல ஊழல் நடந்தது, எனக்கு கெட்ட கோபம் வரும். உங்களுக்கு பரந்த மனசு. உங்க சோசியல் சர்வீஸ்க்கு ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஆல் ரைட். ஏதோ என்னால முடிஞ்சது. நான் உங்களை சொல்லல சார், பிரபு சார் சொன்னேன். கிழிஞ்சது. இந்த தண்ணி லாரியை கடத்தும் போது நானும் ஒரு சின்ன செம்புல தண்ணி எடுத்து ஊத்திருக்கேன். அப்படியா? நன்றி உணர்ச்சி இருக்கட்டும், புடிச்சிட்டு போங்க. பார்த்து புடிங்க தம்பிகளா. தண்ணி கட்டின டீ கணங்கிறதுக்காக பெரிய இடத்தோட மோதுறீங்க, தேவைதானா இது? என்ன சார் அநியாயம் இது? அவன் குடிக்க தண்ணி இல்லாம காலில கஷ்டப்படுறான். யாரோ பெரிய மனுஷனா, மந்திருக்க வேண்டியவனா, அவன் வீடு கட்டணுங்கிறதுக்காக காசு கொடுத்து லாரி லாரியா தண்ணி வாங்குறான். அதனால நமக்கு இல்ல சார் தண்ணி இல்லாம போகுது. அதை விட ஊர்ல உலகத்துல எந்த வீட்லயும் இல்லாத மகா கொடுமை இந்த தண்ணி கஷ்ட காலத்திலையும் அவங்க வீட்டுல எல்லாரும் தினசரி குளிக்கிறாங்க சார். தம்பி, இளம் ரத்தம் ஆவேசமா பேசுறீங்க, நியாயம்தான். ஆனா பெரிய இடத்தோட மோதி விபரீதத்துக்கு உள்ளாவீங்கிறதையும் யோசனை பண்ணுங்க. தடியா, பசியோட ஓடாதரா, மயக்கம் போட்டு விழுந்துற போற. பசி பட்னியோட கஷ்டப்பட்டாதான்டா சரித்திரத்தில் இடம் கிடைக்கும். நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு ஒலிம்பிக்ல ஓடி இந்தியா ஒரு பேரையே தூக்கி நிறுத்த போறேன். அம்மா, என்னடா உனக்கு? இந்தியாவோட பேரை தூக்கி நிறுத்துறேன்னு சொல்லிட்டு உன்ன தூக்க வேண்டியதாயிடுச்சு. அடே எங்க அப்பா, ஐயோ அப்பா. டேய், என்னடா ஆச்சு? ஒலிம்பிக்ல ஓடுறதுக்கு பயிற்சி எடுத்தான், பசி மயக்கம், கீழே வந்துட்டான், தூக்கி நிறுத்திருக்கேன் இப்பதான். இந்த பாடிக்கு பசியா? பல வருஷம் தாங்குண்டா. கீழே விழுந்துட்டான், பரவாயில்ல, தூக்கி நிறுத்திட்ட. மேல போயிட்டான்னா தூக்குற கடைசி செலவுக்கு கூட காசு இல்ல. இந்தாடா, இத போட்டு ஏரியாவை நிரப்பு. ஆமாடா, பிரெட் காசு எது? குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அட பாவி, வயிற்று பசிக்காக வாரிசை உருவாக்க முடியாது பண்ணிட்டியாடா. சேச்சே, நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாதவனா? குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரியில இலவசமா பண்டல் பண்டலா நிறுவத்து கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு வந்து நாயர் கடையில கொடுத்தேன். நாயர் பிரெட் கொடுத்தாரு. ஓஹோ, பழங்கால பண்ட மாற்ற முறையை அமல்படுத்துறீங்களா? ஆமா, அதுக்காக நீ குடும்ப கட்டுப்பாடுக்கும் பிரெட்டை யூஸ் பண்ணிடாத. டேய், இன்னும் எத்தனை நாளைக்குடா நம்ம லைஃப் இப்படியே போக போகுது? எது நிறுவத் மாத்திரதா? டேய், இப்ப கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டா. இன்னைக்கே நீ உங்க மாமாவை போய் பார்த்தீங்கன்னா அவர் நிச்சயம் உனக்கு உதவி பண்ணுவார். ப்ளீஸ், என் மாமா பேச்சு மட்டும் எடுக்காதா? நோ. சாரிடா மச்சி, டென்ஷன் ஆயிடாத. இந்த நாட்டில் படித்த இளைஞர்களுடைய தலையெழுத்தும் மாறணும்னா இந்த உலகத்தின் ஒரே பம்பரோ பம்பர் ஸ்டார் மங்கா புகழ்பெற்ற நடிகன் இந்த மாசிலாமணியின் திட்டங்கள்லாம் அமுல்படுத்தணும். டைம் தான் வரல. மிஸ்டர் மாசிலாமணி, நீ இன்னைக்குள்ள ஹீரோக்கள் போல பேசிக்கிட்டு கலர் கலரா கனவு கண்டுகிட்டு உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. ஒழுங்கா போய் ஒரு வேலையை தேடு போ. அவ்வளவு லேசா சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய ரசிகர் மன்றங்கள் மாசிலாமணிக்காக எழுப்பக்கூடிய தோரணங்கள் உன் கண்ணை மறைக்க தாண்டா போகுது. இப்ப பசி கண்ணு மறைக்குது, வாடா சாப்பிடலாம். என்னடா அடிக்கடி சேலை சேலை இது சேலஞ்ச் சேலஞ்ச் சொல்லிக்கிட்டு இருப்பியே, உனக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். யாரு? ரெண்டாவது வரிசையில கசங்காத கனகாம்பர புடவை கட்டி ஒருத்தி இருக்காளே, டேய், அவன் நம்ம எது வீட்டு பொண்ணுடா. இன்னும் வசதி. அவ தலையில இந்த ரோஜா பூ வைக்க முடியுமா? பூவை வச்சுட்டா இது வரைக்கும் உனக்கு பாக்கி இருக்கிற எல்லா ஆம்லேட்டையும் வாங்கி கொடுத்துறேன். சரி, ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அவ தலையில இந்த ரோஜா பூ வைக்கிறேன். ஒன்னால ஆஃப் பாயில் கூட வாங்க முடியாது. டன் டன். என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த என் இனிய காலனி மக்களே, வணக்கம்.
தலைவர் அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. யோ இப்படி வாயா, எடியா நேரா எடியா. எடி. அப்பா வணக்கம். இந்த காலனியில் இன்னும் குறைகள் தீர்க்கப்படவில்லை. தண்ணீர் தொட்டிகள் இருக்கின்றன, தண்ணீர் இல்லை. எங்கள் வீட்டு ஓனருக்கு தலை இருக்கிறது, ஆனால் அதில் மூளை இல்லை. உட்காரா. சரிடா. இங்கு தொலைபேசி இருக்கிறது, அது சரியாக வேலை செய்வதில்லை. அது தொலைபேசியாகவே இருக்கிறது. அது மட்டுமா, மின்சாரம் சில சமயங்களில் நமது சம்சாரம் போல் தொல்லை கொடுக்கிறது, தொல்லை கொடுக்கிறது, தொல்லை கொடுக்கிறது. அது வந்து பார்த்தீர்களா, திடீரென்று வெளிச்சம், திடீரென்று இருட்டு, இப்படி பல பிரச்சனைகள் உள்ளன. ஒரு கமிட்டி அமைத்து இதற்கு விரைவில் ஒரு முடிவு காண்போம். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ராவ். அப்பாடா, எப்படி போச்சுட்டு பாத்தியா? ஆமா, மெயின் ஆஃப் பண்ணிட்டு இருட்டாக்கி பூவை கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கேன். இது அழுகுனி ஆட்டம். நான் கூட தான் இருட்டில் வைப்பேன் பூவை. சேலஞ்சுனா சேலஞ்சுடா. சரிப்பா, உனக்கு ஆம்லேட் வேணும். எழுத்த வீட்டுல இப்பதான் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அந்த குஞ்சு கோழியாகி அதை சேவல்கிட்ட விட்டு அது முட்டை போட்டு அந்த முட்டையை ஆம்லேட் ஆக்கி உனக்கு தந்துடுறேன். இப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு நாள் உன்னையே ஆம்லேட் போட்டுறேன். என்ன சின்ன வயசுல கூமுட்டேன்னு சொல்லுவாங்க, பிரயோஜனப்படுவேன். பிள்ளையாரப்பா, ஒன்னு நம்பித்தான் நான் இந்த வேலைக்கு மனு போடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்க நீதான் அருள் புரியணும். எனக்கு மட்டும் வேலை கிடைச்சா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். Excuse me? இது எப்படி உங்ககிட்ட? நேத்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு பூ வச்சிங்களே, அப்போ உங்க கையில இருந்து விழுந்துருச்சு. இதை வச்சுதான் நீங்க எனக்கு கண்டுபிடிச்ச. இது மட்டும் இல்லைன்னா பெரிய கலாட்டா நடந்திருக்கும். சாரி, ஃப்ரெண்ட்ஸுங்க சேலஞ்ச் பண்ணாங்க, அதான். ஃப்ரெண்ட்ஸுங்க சேலஞ்ச் பண்ணாங்கன்னு இன்னைக்கு என் தலையில பூ வச்சிங்க. அதே ஃப்ரெண்ட்ஸுங்க சேலஞ்ச் பண்ணாங்கன்னு நாளைக்கு என் கழுத்துல தாலி கட்டுவீங்களா? ஒரு பொண்ணுக்கு பூ வைக்கிற உரிமை தாய்க்கு அப்புறம் புருஷனுக்கு தான் உண்டு. அது புரிஞ்சுக்கங்க.